Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு அதாவது லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நான் தண்ணில நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி பழமா 3 பழம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க புளியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லனா தக்காளிக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிட்டீங்கனாலே போதும், கரெக்ட்டா இருக்கும். தக்காளியை சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கீரையும் சேர்த்துட்டு நம்ம வேக வைப்போம். அதனால் இப்போவே கீரை குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு பருப்பு வேகிறதுக்காக ஒரு 4-5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும்ன்றதுனால பாலக்கீரையை எங்கள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சும்மா கரண்டி வச்சு மசிக்கும் போதே நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு கீரையை இதோடவே சேர்த்து இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலக்கீரையை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து கடையெல்லாம் போகிறதுல கீரை வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து குழம்பு வந்து செஞ்சதுமே சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் பாலக்கீரையை வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ குக்கர் வந்து வச்சுக்கலாம். பருப்பையும் கரண்டிலே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா நான் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கீரையை சேர்த்துடுறேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். தண்ணி ஒருவேளை உங்களுக்கு வேணும், அதிகமாக வேணும், ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்துலேயே தண்ணியும் சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இது கூட மசாலா நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டோம், இப்போ வந்து சேர்க்க வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கீரையும் நல்லா வெந்துடும். இந்த மசாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் குக் ஆகிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கீரையை வந்து நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். கீரை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதும். மேலே மூடியெல்லாம் போடாமல் நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால அப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்து இந்த மசாலாவோடைய பச்சை மணமும் போயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி தாளிச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை குழம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சும்மா 4 சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாவை சும்மா இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடுறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும், கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு இல்லையா? நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். வடகம்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வடகம் இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை கீரை குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்ததுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தாளிப்போட மனமும் அப்படியே கீரை குழம்புல இருக்கும்போது குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாலக்கீரை சாம்பார் இல்லை கீரை குழம்பு நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ஒரு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். கீரை குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். கத்திரிக்காய் பொரியல் வந்து பண்ணலான் இருக்கேன். கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பொடியாக. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும். ஒரு 5-6 கத்திரிக்காய் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மசால் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன்.
ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சீரகம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக பொட்டுக்கடலை சேர்க்க வேணாம், ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதையே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சீரகம் வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த சீரகத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். சீரகத்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா சூடாக ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலையை சேர்த்துட்டு கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கணும். வேர்க்கடலை வந்து நான் தோலோடவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு தோல் வேணான்னா நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஒரு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது இது கூடவே பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுனாலே போதும். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். முக்கியமாக நான் வந்து மெல்லிஸாக வந்து கட் பண்ணது காரணமே சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுனால தான். இப்போது நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணதில் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இப்போ ஒரு 3-4 நிமிஷத்தில் குக் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 6 கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துருந்தேன். அதனால் காரம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலோடைய பச்சை மணமும் போகணும். கத்திரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு வெந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணும்போது அதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும்பொழுது நமக்கு அடி பிடிக்காது, நல்லா கத்திரிக்காயும் வெந்து வரும். எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் மேலே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை சீரகப்பொடி, அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கிற எல்லாத்தையும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த பொடியை சேர்த்து கலந்து கொடுத்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டியதில்லை. பொடியை சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறத அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் யூஸ் ஆகும். நீங்கள் கத்திரிக்காய்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா காய்கறிகளுக்கும் அந்த பொடியை வந்து நீங்கள் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பாக்ஸில் வந்து பேக் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் நல்லா சூடாகினதும் திரும்ப கொஞ்சம் சாதம் வந்து போட்டு வைப்பேன். அந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே பண்ணுவேன். இப்போ இந்த கண்ணாடி பவுலில் வந்து குழம்பு வந்து ஊற்றிக்கலாம். சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் பிசைஞ்சு. நல்லா டேஸ்டியாக கத்திரிக்காய் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு, அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி இதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு எந்த மாதிரி காம்போஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னிங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அதே நம்ம வந்து வீடியோவாக எடுத்து போடலாம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், வேலைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கெல்லாம் நீங்கள் லஞ்ச் நிறையா வருஷமாக கொடுத்துட்ருக்கலாம். நான் வந்து இப்போ தான் அந்த லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கேன். அதனால் எந்த மாதிரி காம்போஸ்லாம் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஐடியாஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் லஞ்ச் பாக்ஸ் காம்போ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வேறு ரெசிபீஸோட.